அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பருக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பாடல்களை எல்லாம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதம், மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு என்னுடைய அனுபவத்துல இந்த மார்கழி மாதம் இந்த 2025 இறுதி மாதமாக இருந்தாலும் கூட அற்புதத்தை தரக்கூடிய கிருபை பார்க்கின்றோம். எத்தனை துரோகம், எத்தனை வேதனை, எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தோம் அல்லவா? அத்தனை பிரச்சனையும் தீர்வதற்கு ஒரு களமாக தரவாக இந்த மார்கழி மாதம் அமையுமா என்பதை இப்ப பார்க்க போறோம். அதே நேரம் ரிஷபராசி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவதற்கே ஒரு நம்பிக்கை உண்டு. பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரை கவலையில் கரைந்தவங்க வாழ்க்கை அற்புதமான ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும். அதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் அமைத்து தருகின்றன. கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நல்ல யோக நிலைகளை எல்லாம் வழங்குவார். இது ஒண்ணுதான். என்னதான் திருப்பி திருப்பி சொன்னாலும் கூட இவர் ஒருவரா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கடுமையான கர்மாவுக்கு ஏற்ற பலன்களை தந்து கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மை நிம்மதியை இழக்க செய்தார். கவலையே பட வேண்டாம். இந்த மார்கழி மாதம் ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருகிறார். இவன் கொடுத்தால் யார் தடுப்பார்? அந்த வகையில் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல நல்ல யோகங்கள், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான யோக பலன்களை தருவார். கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்துப்பாடை நீக்குகின்ற ஒரு நல்ல செயலையும் இவர் செய்வார். பிரிந்த கணவன் மனைவியா இருந்தாலும் உறவா இருந்தாலும் ஒன்று சேர்கின்ற சூழ்நிலையை சனி ஒருவரே அமைத்து தருவார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் வீட்டுல ராகு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் மட்டுமா இதோ நானும் வருகின்றேன் என்று சொல்லக்கூடிய யோகக்காரகன். இவன் ஒருவன் யோகம் தந்துவிட்டால் போலும். அதே நேரம் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான பாதையை நோக்கி நகராமல் மனமும் உடலும் பார்த்து கொண்டாலே போகும். அந்த வகையில போகும்போது ராசிக்கு 10ஆம் வீட்டில ராகு பண வரவுகளை தருவார். ஒரு நிம்மதியை தருவார். எதை வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை வாங்குவதற்கான சூழ்நிலையை ராகு அமைத்து தருவார். 4ஆம் தேதி குரு ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வருவதனால புதிய தொழில் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். சொன்னேன் அல்லவா, ராகுவும் சனியும் போட்டி கொண்டு நற்பலனை தருகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த மார்கழி மாதம். ரிஷபராசிக்கு புதிய தொழில்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் வாழ்க்கையில ஒரு தொழிலே இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் நல்ல தொழில், அந்த தொழில் மூலம் நிம்மதி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கலத்திரகாரகன் சுக்கிரன் 7ஆம் வீட்டுல பலவீனப்படுகின்றார். அதே நேரத்துல யாரும் பலவீனம் வேணாலும் படலாங்க. சுக்கிரன் பலவீனப்படுவதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ரீதியாக உடலை சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த உடல் நல்ல கவனமா இருங்க. கணவன் மனைவி குழப்பத்தை விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள். கூட்டு தொழில் செல்பவர்களை அனுசரித்து போவது காரணம் என்ற கலத்திரகாரகன் சுக்கிரன். அவன் பலவீனப்படுவது அவ்வளவு சிறப்பில்லை. கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா சில அவப்பெயர்கள் வரணும். குறிப்பா பாத்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாரா இருந்தாலும் அரசு துறையில, பொது துறையில, தனிப்பட்ட முறையில ஒரு தொழில் செய்து நடந்துகிறவர்களுக்கு சில அவப்பெயர்கள் எதிர்பாராத தருணத்தில் வர இருப்பதனால் கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய், என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அற்புதமான ஒரு காரகத்தன்மை உடையவன். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் வீட்டுல பலவீனப்படுவதனால கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் எரிச்சல் வரும். முன்கோபத்தை தவிர்த்து விடுவது இந்த காலகட்டத்துல சிறப்பு. அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலவீனப்படக்கூடாது. 2 கிரகங்கள் பலவீனப்பட்டிருக்கின்றன. அந்த 2 கிரகங்களுடைய பலவீனப்படுவது அதனால சில பிரச்சனைகள் வர இருப்பதனால கவனமா இருங்க. கவலைப்பட வேண்டாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு அற்புத சக்தி சனி பகவானுக்கு உண்டு. கவலையே பட வேண்டாம். யோசித்து நிதானமாக பொறுமையாக செயல்படுவீர்களானால் இந்த செவ்வாய் கலத்திரகாரன் சுக்கிரன் இருவனுடைய பலவீனத்தை பலமாக மாற்றுகின்ற வல்லமை சனி பகவானுக்கு உண்டு. அதே நேரம் பாத்தீங்கன்னா கேது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது 4ஆம் வீட்டில் இருப்பதனால கொஞ்சம் உடல் நலத்துல கவனமா இருக்கு. ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் உடல் மனம் இந்த இரண்டுக்கும் ஒரு கர்த்தாவாக இருப்பதனால உடல் மனம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது
தலப்பாகையோடு போகின்ற ஒரு நிலையை சனி தருவார். அதே நேரம் குரு 3ஆம் இடமாகிய திருதிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் இடத்தை ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் திருதிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். கடகராசியில வக்ரகதியை சஞ்சரிப்பினால் வரவுக்கு மீறிய செலவுகள் அமைந்தாலும் கூட அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுகின்ற வல்லமை சனி பகவானுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல சனி ராகு கூட்டு அற்புதமான யோக பலனை தரும். இந்த சனி பகவானும் இந்த ராகு பகவானும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை மாறுகிறது. நாளைக்கு பொன் வைக்கும் இடத்துல பூ வைப்பது போல நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய, கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு மாதம் மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு. அதே நேரம் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ரிஷபராசியை தூக்கி நிறுத்தி காத்து வருவது தெய்வ பக்தி. முடிந்தால் இந்த மார்கழி மாதம் அருகில் உள்ள ஆலயம், பெருமாள் ஆலயம், எந்த ஆலயமாக இருந்தால் என்ன, அந்த ஆலயம் சென்று அங்கிருக்கின்ற தேவதைக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அதுல நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வாருங்கள். என்னுடைய அனுபவம் மார்கழி மாதத்துல இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுவோம், வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, வந்த பிரச்சனையா இருந்தாலும் கூட தீர்க்கின்ற ஒரு வல்லமை திரும்ப ஒன்று சொல்கின்றேன். இந்த சனி பகவானோ ராகுனுடைய கூட்டு அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு.